டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நாம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். அன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி என்ன வேலை பார்த்து வச்சிருந்தான்னா, மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி 24,500 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருந்தான். ஸோ நாம என்ன நினைச்சோம் அப்படின்னா, நம்மளோட R2க்கு வெளியே ஓப்பன் பண்ணுவான். வெளியே ஓப்பன் பண்ற பட்சத்துல R2ல எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்றது தான் நாம நினைச்சிருந்தோம் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி. ஆனா மார்க்கெட்டோட ஓப்பன் பாத்தீங்க அப்படின்னா 24,281. நம்மளோட R1க்கும் கீழே ஓப்பன் பண்ணிட்டான். R1க்கு கீழே ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டில் எக்ஸாக்டோட அவனோட ஹையை பாருங்க, 24,365. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட R1ல எக்ஸாக்டா ரிஜெக்ஷன். அங்க ரிஜெக்ட் ஆனவன் நேரா போயிட்டே இருந்தான். ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து நம்மளோட S1 கட் பண்ணிட்டான், S2 கட் பண்ணிட்டான். கட் பண்ணவன் நேரா எங்க போயிருக்கான் பாருங்க, S2 கட் பண்ணி ஒரு வெளியே போனவன் திரும்பியும் வந்து S2ல தான் ரிஜெக்ட் ஆயிருந்தான். அங்க ரிஜெக்ட் ஆனவன் டைரக்டா வந்து லாஸ்ட் வீக்கோட ஹைல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். ஹைல சப்போர்ட் எடுத்தவன் நேரா மேல வந்தவன் திரும்பியும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட S1 அங்கதான் ரிஜெக்ஷன். அங்க ரிஜெக்ட் ஆயிட்டு திரும்ப நம்ம R2க்கு கீழவே மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. ஸ்பாட் இண்டெக்ஸோட ஸ்பாட் அப்படின்றது ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஸோ ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத மட்டுமே வாட்ச் பண்ணுங்க. ஸ்பாட்டை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுக்கிட்டு ஸ்பாட் இந்த லெவல்ஸுக்கு வரும்போது ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ப்ரீமியம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா சரிங்களா. ஓகே, நாம அதே போல அன்னைக்கு நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 24,350 அதுக்கு மேல இருக்கும்போது தான் அப் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் 24,250 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நிற்குன்னு ப்ரீமியமும் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல நல்ல டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட்ல எக்ஸாக்டா அதை தான் நடத்தியிருந்தாங்க. ஓகேவா, ப்ரீமியத்தை நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்ல என்ன நடக்க வாய்ப்பு, எந்த இடத்துல ட்ரெண்டியான மூவ் கிடைக்க வாய்ப்பு, ஒரு பையரா எந்த இடத்துல நாம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 24,228, 24,126, 23,923, 23,821. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். நாம ஏன் இதை இங்க யூடியூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. இதுல ஷேர் பண்றதுக்கான ரீசன், மார்க்கெட் ஸ்பாட் நகர்றது ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம இங்க ஷேர் பண்றது. அதுவும் இல்லாம நாம கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்றது, அதையும் ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்க யூடியூப்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. இது எல்லாமே ஒரு லேர்னிங். நீங்க மார்க்கெட் ரியலா எப்படி ரன் ஆகுது அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் நாம இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதை பேஸ் பண்ணி யாரும் என்ட்ரி எடுக்க வேணாம். மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்க. ஓகே, இதை தாண்டி இன்னைக்கு ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 24,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலையும் ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா 23,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழேயும் ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு.
அந்த டவுன் ட்ரெண்டுக்கு லாஸ்ட் வீக்கோட லோவும் நமக்கு ப்ரீவியஸ் டேவோட லோவும் லாஸ்ட் வீக்கோட லோவும் ஒரே பிரைஸ் தான். அதே மாதிரி லாஸ்ட் வீக்கோட ஹையும் ப்ரீவியஸ் டேவோட ஹையும் ஒரே பிரைஸ் தான். அந்த போன ஒரு வாரத்துல என்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தானோ அதை விட மேல கொஞ்சம் பாயிண்ட் மேலையும் கீழையும் ஒரே நாள்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க போன வெள்ளிக்கிழமை. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல திரும்பியும் ஒரு ட்ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலையும் 24,200க்கு மேலையும் அல்லது 23,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழேயும் ஸ்பாட் நிற்கும் போது பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல ஒரு ட்ரெண்டியான மூவ் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த கேப்புக்கு நடுவுலயே ட்ரேட் ஆக அதிகப்படியான வாய்ப்பா இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு எடுத்திருக்க இந்த பிரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சவங்க அந்த பிரைஸ் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதை நீங்க படிப்படியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செல்லர் எப்போ எந்த நேரத்துல என்ன பண்ணுவான் அப்படின்ற விஷயத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.